சிக்கன் சிந்தாமணி செஞ்சு அதில் ஒயிட் ரைஸை போட்டு பெரட்டி சட்டி சோறு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த சிக்கன் சிந்தாமணி ரெசிப்பிலேயே சீரக சம்பா அரிசி போட்டு நல்லா மொத்தமாக தம் போட்டு ஒரு சட்டி சோறு சாப்பிட்ருக்கீங்களா? அதாவது சிக்கன் சிந்தாமணி பிரியாணி. நான் போஸ்ட் பண்ண 274 வீடியோவில் மஸ்ட்டு ட்ரைன்னு இந்த ரெசிப்பியை சொல்லுவேன். ஃபஸ்ட்டு சிக்கனை மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வடச்சட்டி சூடானோன்னே கடலெண்ணெய் தான் நல்லா வாசம் கொடுக்கும். கடலெண்ணெய் போட்டுக்கோங்க. அது கூடயே வெட்டி வச்ச வெங்காயம், வரமிளகா, இடித்த பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கிட்டு மஞ்சத்தூளும் தயிரும் போட்டு நல்லா வணக்கணுன்னே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு சிக்கன் குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டு பேலன்ஸ் இருக்கிற தண்ணியும் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசி போட்டு அரிசியும் தண்ணியும் நல்லா லெவலாக வந்தோடனே ஒரு 10 நிமிஷம் அவனை மூடி போட்டு தம் அடிக்க விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக பலன்னு நம்ம சிந்தாமணி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். மறக்காமல் மஸ்ட்டு ட்ரை.